கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த துதி ஆராதனை நிகழ்ச்சிகளை நாங்கள் வாழ்த்தி வரவிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்மை நேர்த்தியாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். தோளில் சுமந்து எந்த குறையில்லாதபடிக்கு தம்முடைய கிருபையினாலே அவர் வழி நடத்தி கொண்டு வருகிறார். ஆகவே நாம் எண்ணத்தை செலுத்துவோம். அவர் செய்தவைகளுக்காக நாம் எதையும் கைமாறாய் திருப்பி செய்ய முடியாது. ஆனால் ஒன்று செய்யலாம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த, துதிக்க, ஆராதிக்க வாருங்கள். நம்மை படைத்தவரை, நம்மை ரட்சித்தவரை, நம்மை நமக்காக மீண்டும் வரப்போகிறவரை நம்ம சேர்ந்து மகிமைப்படுத்தி கர்த்தரை ஆராதிக்கிறார். இயேசு நல்லவர். இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் நல்லவர். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆகவே நம்ம சேர்ந்து பாடி, நம் அனைவரும் இந்த பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நம் அனைவரும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இயேசு நல்லவர். இயேசுவினுடைய வல்லமை, கிருபை நம்முடைய வாழ்விலே, நம்முடைய குடும்பத்திலே என்றென்றும் உள்ளது. நல்ல கரம் தட்டி பாடுவோம். நல்லவரே, உம்மை ஆராதிக்கிறோம். உம்முடைய கிருபை என்றென்றும் உள்ளது. எங்கள் துன்பத்திலே, எங்கள் ஆண்டவர் நெருக்கத்தின் பாதையிலே, எங்கள் கண்ணீரின் மத்தியிலே நீரே எங்களை தூக்கி எடுத்து எங்கள் ஜெபத்தை கேட்டீரே. நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையை வாழ்த்துகிறோம். நல்லா சேர்ந்து பாடலாம். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு வல்லவர். என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர். இயேசு வல்லவர். என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. சேர்ந்து பாடுவோம். இயேசு நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர். என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறந்தவர். அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர். இயேசு நல்லவர், நல்லவர். அதே போல இன்றைக்கும் குருடரின் கண்களை திறப்பவர். இயேசு நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர். இயேசு நல்லவர், நல்லவரே. இயேசு நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. சேர்ந்து பாடுவோம். நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர். என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர். என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர். இயேசு நல்லவர், நல்லவரே. இன்றைக்கும் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர். இயேசு நல்லவர், நல்லவர். விசுவாசமாய் பாடுவோம். வியாதியில் இப்பொழுதே வியாதிகள் சுகமடைகிறது. நல்லவர், நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர். இயேசு நல்லவர், நல்லவரே. நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை உன் வாழ்க்கையில என்றென்றும் உள்ளது. இயேசு இன்றைக்கும் நல்லவராய், நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர். என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர். என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர். இயேசு நல்லவர், நல்லவர்.
பாடுகிற உங்க வாழ்க்கையில அவருடைய கிருபை பெறுகிறவர். ஜீசஸ் இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இதுவரை எங்களுக்கு உதவினார், அவர் நல்லவர் சொல்லி பாடுவோம். இனிமேலும் எங்களுக்கு உதவுவார், இயேசு நல்லவர் நல்லவரே. இதுவரை எங்களுக்கு உதவினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் எங்களுக்கு உதவுவார், இயேசு நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் சொல்லிக்கொண்டே இருப்போம். என்றென்றும் மாறாதவர், இன்றைக்கும் அற்புதங்கள் செய்வதிலே மாறாதவர், அவர் மன்னிப்பதிலே தயை பெருத்தவர், அவர் மனதுருக்கம் உடையவர், அவர் காருண்யம் நிறைந்தவர், உன்மேல் கிருபையாய் இருக்கிறவர். உன்மேல் வைத்தவுடைய கிருபை மாறாதது, உன்மேல் வைத்தவுடைய தலைமுறை தலைமுறைக்கு உள்ள உண்மை, அவருடைய வாக்குறுதிகள் என்றென்றும் மாறாது, அவருடைய வாக்குறுத்தங்கள் மாறாது. ஓ சொல்லுவோம், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நல்லவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை ஓ என்றும் உள்ள. நல்ல கரம் தட்டி கரம் தட்டி என்றும் உள்ளதே. ஆம் பிரியமானவர்களே, சங்கீதம் 100 படிக்கிறோம். அவர் வாசல்களிலே துதியோடும் அவர் பிரகாரங்களிலே புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். இதே வசனத்தை ஈஸி ரீட் வெர்ஷன் என்ற மொழிபெயர்ப்பு ரொம்ப அருமையா சொல்லுகிறது. நன்றி நிறைந்த பாடல்களோடு அவரது நகரத்தில் நுழையுங்கள், துதி பாடல்களோடு அவருடைய ஆலயத்திற்குள்ளே வாருங்கள், அவரை பெருமைப்படுத்தி அவருடைய நாமத்தை துதியுங்கள். ஆமென். தேவ பிரசன்னத்துக்குள்ளே எப்படி நாம் நுழைய வேண்டுமா? முதலாவது நன்றி நிறைந்த பாடல்களோடு கூட நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து நினைத்து ஆமென் நம்ம பாடினது போல, இதுவரை எங்களுக்கு உதவினார், அவர் நல்லவர் நல்லவரே. இதுவரைக்கும் உதவின எபினேசர் பாருங்க. நன்றி பாடல்களோடு கூட அங்க தேவ சமூகத்தில் நுழைந்தது மட்டுமல்ல, இரண்டாவதாக துதி பாடல்களோடு கூட. துதி பாடல் என்பது கர்த்தர் நமக்கு ஏதோ ஒன்று செய்தாரோ செய்யவில்லையோ அது ஒரு பொருட்டல்ல. நாம் ஆராதிக்கிற தேவன் துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணி துதிகளிலே பிரியப்படுகிறவர், துதிகளுக்கு பாத்திரராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆகவே துதிகளுக்கு பாத்திரராயிருக்கிற நாம் ஆராதிக்கிற தேவன் யாராயிருக்கிறார், எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? அவர் என்றும் மாறாதவர். இந்த வார்த்தையை சொல்லுங்க, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சொல்லலாமா? இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஆம் பிரியமானவர்களே, இயேசு நல்லவர். இந்த நாள்ல கூட தேவ சமூகத்தில் இருக்கிற நாம் கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி 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 கர்த்தரை நம்ம துதிக்க வேண்டும்.
பவுல் சொல்லுகிறது போல எண்ணி முடியாத சொல்லி முடியாத அவருடைய நன்மைகள் அவருடைய ஈவுகளுக்காக நாம் ஸ்தோத்திரங்களை நன்றிகளை செலுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். செய்த நன்மைக்கு நன்றியோடு இருக்கும் பொழுது தேவன் நன்மைகளை பிரியமானவர்களே தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருப்பார். தொடர்ச்சியாக நன்றி பலிகள் செலுத்தப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது தொடர்ச்சியாக நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கும். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்ல முடியும்? அப்படி சொல்றவங்க எல்லாம் கர்த்தரை நம்ம நன்றி செலுத்தி கர்த்தரை பாட எங்களோடு கூட நாங்கள் உங்களை அழைக்கிறோம். ஹalleluya, கர்த்தர் நல்லவர். ஹalleluya, உம்மை உயர்த்துகிறோம். ஹalleluya, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, நம் அனைவரும் சேர்ந்து தேவ சமூகத்தில் நம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் நாதன் இயேசுவை நாங்கள் பாடிடுவோம். துதி பலிகள் செலுத்தியே இயேசுவின் நாமத்தை நாங்கள் உயர்த்திடுவோம். ஆகவே தேவ சமூகத்தில் இருக்கிற நம்ம எல்லாரும் நம் கர்த்தரை உயர்த்தி நம்ம பாடலாம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நாங்கள் கர்த்தருக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். பாடுவோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். பிரியமானவர்களே, தேவனுடைய உடன்படிக்கை நம்மோடு செய்யப்பட்டது. புதிய உடன்படிக்கை, இரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கை. நன்றி செலுத்தி பாடுவோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் தீரு. அதற்காய் கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். என்னை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். எத்தனை வியாதிகள் பலவீனங்கள் எங்களை மேற்கொண்ட பொழுதெல்லாம் கர்த்தருடைய கிருபை கர்த்தருடைய தழும்புகளை சுகமாக்கிட்டு, ஆகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தி பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தி பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி கர்த்தருக்கு கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதி சொல்லி பாடுவோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம்.
அற்புதமாக அதெல்லாம் சந்தித்தீரே. கண்ணீரின் பாதை மாற்றப்பட்டது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? விசுவாசத்தோடு பாடுவோம். ஜீசஸ் உமக்கு நன்றி அப்பா, தேவைகளை சந்தித்தீரே, அற்புதமாய் பெருக செய்தார். நன்றி ராஜா. தேவைகள் பெருகி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ. தேவைகள் நெருங்கி நின்ற போது அற்புதமாக பெருக செய்தீ. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ. கத்த செய்த நன்றியோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை மறவா உங்க கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கத்த செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி தேவ சமூகத்திலே வந்திருக்கிறோம். பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ. நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? எங்களோடு கூட சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கத்த செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் தேவ சமூகத்துல நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது தேவன் அந்த சூழ்நிலைகள் நடுவிலே கர்த்தர் நம்மை மகிழ செய்வார். நம்முடைய சூழ்நிலையே அவர் மாற்றுவதற்கு அவர் வல்லமையும் அவர் போதுமானவராய் உண்மை உள்ளவருமாயும் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? அன்றைக்கு மரியாள் இயேசுவை சுமந்து கொண்டிருந்தார். திருமணத்துக்கு முன்பதாய் கர்ப்பம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். யோசித்து பாருங்கள், இவளுடைய சூழ்நிலை மிகவும் கேள்விக்குறியானது. அவளுக்கு நியமிக்கப்பட்ட புருஷன் அவளை சேர்த்துக் கொள்ளுவானா தெரியவில்லை. நியாயப்பிரமாணத்தின்படி கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். தன்னுடைய ஜீவன் தப்புமா தெரியவில்லை. ஆனால் அவள் தேவ சமூகத்திலே பாடுகிறாள். பாருங்கள், லூக்கா 1ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் நான் படிக்கிறேன். ரொம்ப அருமையா இருக்கிறது. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனிலே களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை கண்ணோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அருமையானவர்களே, இவள் பாடுகிறாள் பாருங்க, வல்லமை உடையவர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார் என்று தன்னுடைய சூழ்நிலையை பொருட்படுத்தாது. இது எனக்கு நடந்திருப்பது தேவனுடைய நாமத்திற்கு மகிமையான காரியம் என்று அறிக்கையிடுகிறார். பாருங்க, மாம்ச பிரகாரமாக இதை பார்க்கும் பொழுது இது எதிர்மறையான சூழ்நிலை. யோசித்து பாருங்கள், மரணத்திற்கே அவள் பாத்திரமானாய் அவள் இருக்கிறாள். ஆனால் இவள் இப்படி பாடுகிறாள், வல்லமை உடையவர், சர்வ வல்லமை உள்ள தேவனை நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த மனிதனுடைய வல்லமைகள், இந்த நியாயப்பிரமாணத்தின் வல்லமை, இதையெல்லாம் தாண்டி சர்வ வல்லமுள்ள தேவனுடைய அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் எனக்கு இப்பொழுது மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட உங்கள் வாழ்க்கையிலே
எதிர்மறையான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நினைப்பது போல உங்கள் காரியங்கள் நடக்கவில்லை. இந்த வியாதி ஏன் வந்தது என்று கேள்விக்குறியோடு மரண படுக்கையிலே, வியாதியின் படுக்கையில் அமர்ந்திருக்கிற சகோதரனே, சகோதரியே, இந்த சூழ்நிலையை குறித்து கலங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இதன் நடுவிலே அன்றைக்கு மரியாளை போல வல்லமை உடையவர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்திருக்கிறார். ஆமென். இந்த சூழ்நிலையிலே நான் அவரை மகிமைப்படுத்துவேன். அவள் மகிமைப்படுத்தினார். பாருங்க, இப்படி சொன்னால் பாருங்க, இது முதல் என்னை ஜனங்கள் எல்லாரும் பாக்கியவதி என்று சொல்லுவார்கள் என்று சொல்லி கர்த்தரை துதிக்கிறார். பாருங்க, அவளுடைய சூழ்நிலையிலே அப்படி அவளை பாக்கியவதி என்று சொல்லி யாரும் வாழ்த்தவும் முடியாது. அவள் சூழ்நிலையிலே அவளிடத்திலே நெருங்கவும் முடியாது. ஆனாலும் இவள் தேவ சமூகத்திலே தன்னை ஒரு நாளிலே ஜனங்கள் பாக்கியவதி என்று சொல்வார்கள். நாம் இன்றைக்கு சொல்லுகிறோமே பாருங்க, இயேசு கிறிஸ்து பாருங்க, தேவனுடைய ஒரே பேரான குமாரனை கருவிலே சுமந்தவர். அவளை நம்ம பாக்கியவதி என்று சொல்லுகிறோம். ஸ்திரீகளுக்குள்ளே அவள் பாக்கியவதி என்று சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, இந்த பாக்கியம் அவருடைய வாழ்க்கையிலே கிடைத்த அந்த சூழ்நிலை எதிர்மறையாய் இருந்தாலும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாள். பாருங்கள், இன்றைக்கும் நாமும் நம்முடைய சூழ்நிலையை பார்க்க வேண்டாம். சூழ்நிலையை மாற்றுகிற, சூழ்நிலையை ஆளுகை செய்கிற மரியாளை போல மகிமையானவைகளை கர்த்தர் எனக்கு செய்திருக்கிறார். இது முதல் என்னை ஜனங்கள் பாக்கியவதி என்று சொல்லி சொல்லுவார்கள் சொன்ன வார்த்தையின்படியே இன்றைக்கு அது நிறைவேறி இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் இன்றைக்கும் அவர் மாறாதவராய் இருக்கிறார். நிச்சயமாக உங்கள் வியாதியின் படுக்கை மாறும். நல்ல ஆமென் சொல்லிக் கொள்ளுங்கள். உங்களது தோல்வியின் சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றுவார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் மாறும். உங்கள் கடன் தொல்லைகளை ஆண்டவர், ஆமென், நீங்கள் ஒரு நாளிலே கடன் கொடுக்கும் ஜனங்களாய் நிச்சயம் மாற்றப்படுவீர்கள். எத்தனை பேரால் விசுவாசிக்க முடியுது? தேவன் இந்த சூழ்நிலை மத்தியிலே பாடும் பொழுது கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் ஆராதனையின் ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, என்னை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. நமக்காக தேவன் இனிமேலே ஒன்றை செய்ய போறவர் அல்ல, நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் பக்தனாகிய யோபுவே இப்படி பாடுவானானால், கர்த்தர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லி பழைய ஏற்பாட்டின் பக்தனாகிய யோபுவே பாட முடியுமானால், புதிய ஏற்பாட்டின் பக்தர்களாகிய நாம், அவருடைய பிள்ளைகளாகிய நாம், அவருடைய விசுவாச மக்களாகிய நாம், நமக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறாரே, நாம் எவ்வளவாய் நாம் பாட முடியும்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம சொல்லி பாட போகிறோம். நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள்ளே இருக்கிறோம். அப்படி இரத்தம் எங்கள் மேலே தெரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எந்த தீங்கும் எங்களுக்கு அணுக முடியாது. எங்கள் சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்லுகிறீர்கள்? தேவ சமூகத்தில் சொல்லுங்க. ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் நம்புகிறோம். கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் அற்புதங்களை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியுது? சொல்லி பாடுவோம். நல்ல கரம் தட்டி பாடலாமா? இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்திருக்கிறேன். ஜீசஸ், எங்களை எதுவும் அணுகாது. சூழ்நிலைகள் மாறும். விசுவாசத்தோடு கூட பாடுங்க. மரியாதை போல கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி
அற்புதம் நடைபெறுகிற வேளை இது. கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை துதிப்போம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. உதவின எபினேசரே இனிமேலும் காத்திடுவார். இதுவரை உதவின எபினேசரே இனிமேலும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் இயேசு பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் எதையும் விட என் இயேசு பெரியவரே. விசுவாசத்தோடு கர்த்தர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார், இது முதல் ஜனங்கள் எங்களை பாக்கியவான்கள் என்று சொல்லுவார்கள். ஓ தேவ சமூகத்தில் தேவனை ஆராதிக்க தேவ ஜனமே, தேவனுடைய ரத்தம் உன் மேலே, ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட தேவ சபையே, சேர்ந்து பாடுவோம். அவரே எங்களுக்கு பலன், தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். இப்பொழுது இப்பொழுது பயங்கள் நீங்குகிறது, வெற்றி உண்டாகிறது, யாருக்கு பயப்படுவேன். இரத்த கோட்டைக்குள்ளே நாங்கள் நுழைந்து விட்டோம், இனி எதுவும் அணுகாது, தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நாங்கள் நுழைந்து விட்டோம், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. பிள்ளையை மறந்தால் மறவாத என் இயேசுவே, தாய் தன் பிள்ளையை மறந்தால் மறவாத என் இயேசுவே. ஆயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின் ஒவ்வொருவரையும் இப்பொழுது காயம் கட்டுகிற நல்ல மெய்ப்பனே, உம்முடைய ஆண்டவர் தழும்புள்ள கரம் அவருடைய காயங்களை கட்டுவதாக. இரத்த கோட்டைக்குள்ளே சொல்லி பாடிக்கொண்டே இருங்க. இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டை, தேவ கிருபை உன் மேலே அவர் செய்த உடன்படிக்கை அது மாறாது. தேவ ஜனமே, கொடுத்த வாக்குத்தத்தம் மாறாது, நிச்சயம் நிறைவேறும். மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டே அணைத்து சேர்த்து கொண்டே, என்னை அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டே அணைத்து சேர்த்து கொண்டே. இரத்த கோட்டை உங்க மேல நித்திய அன்பு, நித்திய உடன்படிக்கை இருக்கிறது. நீங்கள் தள்ளாடுவதில்லை, நீங்கள் கைவிடப்படுவதில்லை. தேவ ஜனமே, உனக்காய் தேவன் செய்த உடன்படிக்கை அவர் மறப்பதில்லை. ஓ, உன்னை கடைசி வரைக்கும் வலுவாதபடி உன்னை காத்து தம்முடைய மகிமை உள்ள சன்னிதானத்திலே கொண்டு போய் சேர்த்து, அதற்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையும் தம்முடைய ஞானத்தையும் உன் வாழ்க்கையிலே விளங்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியுது? இரத்த கோட்டைக்குள்ளே நாங்கள் நுழைந்து விட்டோம், இனி எதுவும் அணுகாது, தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது. சொல்லிக்கொண்டே இருப்போம், தீங்கும் தீண்டாது. நல்ல கையை தட்டி ஓ தேவ சமூகத்தில் தேவனை மகிமைப்படுத்தி, எந்த தீங்கும் தீண்டாது. எத்தனை பேர் சொல்றீங்க? கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படவே தடைப்படாது. ஆம் பிரியமானவர்களே, அன்றைக்கு மரியாளின் வாழ்க்கையிலே அவர் செய்ய நினைத்தது தடைப்படல. சூழ்நிலையை பார்த்து அவள் ஒருபோதும் கலங்காதவளாய், வல்லமை உள்ளவர், மகிமையானவைகளை எனக்கு செய்திருக்கிறார், இது முதல் எல்லோரும் என்னை பாக்கியவதி என்பார்கள். நாமும் சொல்லுவோம்,
கர்த்தர் எங்களுக்காய் மகிமை உள்ள காரியங்களை செய்திருக்கிறார். ஜனங்கள் எங்களை பாக்கியவான்கள் என்று சொல்லுவார்கள். இந்த வார்த்தையை நம்புங்கள். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் வரும் நாட்களிலே ஆமென் இந்த வார்த்தைக்குரிய ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற செய்வாராக. உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆஸ்வதிப்பாராக. நாம் மீண்டும் அடுத்த வாரம் நாம் சந்திப்போம். Thank you. God bless you.